Hi friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இன்னைக்கு RoadSide Kaalan எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். RoadSide Kaalan பண்றதுக்கு 1 கப் ஃபைனா சாப் பண்ண முட்டைக்கோஸோ 1 கப் மஷ்ரூமும் எடுத்துர்க்கேன். நான் இங்க ரெண்டு ஈக்குவல் சைஸ் எடுத்துர்க்கறேன். பட் கடையில மஷ்ரூம் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணுவாங்க. சோ இந்த காளான் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மஷ்ரூமையும் கேபேஜையும் பக்கோடா மாதிரி ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சோ அதுக்கான மிக்ஸரை இப்ப ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் மஷ்ரூமும் 1 கப் கேபேஜும் ஆட் பண்றேன். அடுத்து 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்றேன். கூடவே 1/4 கப் கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்றேன். அடுத்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்றேன். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுறேன். தண்ணி தேவைப்பட்டா லைட்டா ஆட் பண்ணுங்க, ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி லைட்டா இந்த மாதிரி தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்றேன். மாவு இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆயில் சூடாக இருக்குது. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலில் போடும்போது இந்த மாதிரி தட்டையாக போடுங்க, ரொம்ப உதிரியாகவும் போட வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப மொந்தமாகவும் போட வேண்டாம். இந்த மாதிரி தட்டையாக எடுத்து போடுங்க. உதிரியாக போட்டால் ஆயில் ரொம்ப அதிகமாக பிடிக்கும், அதே மாதிரி மொந்தமாக போட்டால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் வடை மாதிரி தட்டி ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ இதை லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்து இப்போ காளான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். அடுத்து பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆனியன் வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 2 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண டொமேட்டோவோட தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நான் ஃப்ரை பண்ணுறேன். ஆனியனும் டொமேட்டோவும் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவை 1/2 கப் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றுறேன். இது எதுக்காகனா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுற போது காளான் நல்லா கெட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறேன். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறப்பவே எவ்வளோ நல்லா கெட்டி ஆகுதுன்னு. அடுத்து இதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்த மஷ்ரூம்ஸையும் கேபேஜையும் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணும்போது லைட்டாக உடச்சி விட்டு ஆட் பண்ணுங்கள். இதை உடச்சி விட்டு ஆட் பண்ணுற போது கிரேவி ஃபுல்லாக டீப்பாக எல்லா பக்கமே ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா காளான் ஜூஸியாக இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மிக்ஸ் பண்ணுறப்ப ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கிளறி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்ட்ரீட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதை சர்வ் பண்ணும்போது கட் பண்ண ஆனியனையும் கொரியாண்டர் லீவ்ஸையும் மேலே அப்படி தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரோட் சைட் காளான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவாஸ் கிச்சன். தேங்க்யூ.